இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் நிறைய தளிர் வரத்துக்கு நம்ம வந்து கடையில் வாங்கின எரு எப்படி ரெடி பண்ணி போடுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரோஜா செடி பாருங்கள், ஏற்கனவே நம்ம காமிச்சிருப்போம். அடிக்கடி பூக்கள் பூக்குது நிறைய. ஆனால் வந்துட்டு நிறைய தளிர் வருது, நிறைய பூக்கள் பூக்கணுன்னா நம்ம கொஞ்சம் அரிசி கவுன தண்ணி, காய்கறி வேஸ்ட்டு ஏற்கனவே நான் சாயல்குள்ளே வைக்கணும், தண்ணியில் கலந்து ஊற்றணும்னு சொல்லியிருக்கிறேன். அரைச்சிட்டு கூட சப்போஸ் எதுவுமே என்னால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் நர்சரியில் கூட விற்கும், அந்த மாதிரி எருவெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து மாட்டு வண்டியில் வாங்கினேன், அந்த பேக்கெட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் அதே வந்து நர்சரியில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போ நிறைய ரோஜா செடியில் அந்த எரு போட்டிங்கன்னா தளிர் அதிகமாக வரும். இப்போது எல்லோ கலர் ரோஜா செடி 2-3 பூ பூத்து நம்ம வந்து கேரட் கூட நம்ம கொஞ்சம் மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு வச்சுருந்தோம். ஆனால் இதில் வந்து விஷ்போன் பிளான்ட் வளர்ந்ததுனால சத்தெல்லாம் அந்த செடி ஏற்றுக்கிட்டு ரோஜா செடி கம்மியாயிடுச்சு சத்தெல்லாம். அதனால் கொஞ்சம் பூக்கள்லாம் கம்மியாக இருக்குது. இந்த செடியில் நிறைய தளிர் வர வைக்கணுன்ட்டு நான் இப்போ இந்த எரு போடுறேன். பூத்த பூவெல்லாம் நீங்கள் கட் பண்ணிடணும். பாருங்கள், இது வந்து கிரானுவல்ஸு என்பிகே மருந்து. இது என்பிகேன்னா நைட்ரோஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் இருக்கும். நீங்கள் வந்து ரோஜா செடிக்கு இது போல் கிரானுவல்ஸ் வாங்கி போட்டிங்கன்னா என்பிகே அப்படி ரோஜா செடி போடணும் அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூட கொடுப்பாங்க. கொஞ்சமாக போடணும். ஏற்கனவே ரோஜா செடிக்கெல்லாம் நான் இந்த கிரானுவல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஏன்னா தெரியாதவங்களுக்காக அப்பப்போ நான் காமிக்கணும் இந்த மாதிரி எருவெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. புதுசாக வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்காக நம்ம சொல்ல வேண்டியதாக வரும். அதனால் நான் வந்து அப்பப்போ நான் யூஸ் பண்ணுறது வீடியோக்கு. ஏன்னா கொஞ்சம் போட்டால் நல்லது தான். இதெல்லாம் நம்ம வீட்டு எருவு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து போடும்போது நீங்கள் வந்து வீட்டில் ஏதாவது கஞ்சி தண்ணி அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் பிளான்ட்டுக்கு. வாழைப்பழமும் நாட்டு சர்க்கரை ஃபர்மெண்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம் பிளான்ட்டுக்கு. அந்த மாதிரி கூட நீங்கள் ஊற்றலாம். வாழைப்பழம் நாட்டு சர்க்கரை ஊற வச்சுட்டு தண்ணியில் 20 days ஆகும், லேட் ஆகும். இது போல் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லதான். எந்த அளவுக்கு கொடுக்கணுன்னா அதாவது 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு. ஏன்னா சின்ன கப் இது, அதுக்காக சொல்கிறேன் நான். இது போல் வந்து சைடில் வந்து மண்ணை சீண்டிட்டு நீங்கள் இது போல் தூவி விட்டுடணும். தூவினீங்கன்னா அதுவே தண்ணி ஊற்றும் போது கரைஞ்சிடும். லைட்டாக வந்து சீண்டிடணும் மண் இது போல். ஏன்னா மண் சீண்டிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அந்த நடு வழியிலலாம் போயிடும் கரைஞ்சி தண்ணி ஊற்றும் போது. அதுக்காக சொல்கிறேன், ஒரே இடமா போடக்கூடாது. இந்த பிளான்ட் பாருங்கள், இந்த ரோஸு இது வந்து டபுள் கலர் ரோஸு. ஏற்கனவே பழைய பூ ஆயிடுச்சு, காஞ்சி போச்சு. சின்ன சின்ன பூவாக தான் இருக்குது. ஏன்னா தொட்டியில் தான் இன்னும் மாற்றலை, நான் வாங்கினது அப்படியே தான் இருக்குது. அது வரைக்கும் நம்ம வந்து எருவு போடணும். நீங்கள் வந்து காஞ்ச பூவெல்லாம் இதில் கூட போட்டுடலாம், தனியாக ஒன்றும் போடணுன்னு அவசியம் இல்லை. சாயல்குள்ளேயே போட்டுக்கலாம். நான் வந்து இதில் மாட்டு சாணம்லாம் கொஞ்சம் போட்டிருக்கேன். சப்போஸ் கவு மேனூர்லாம் கிடைக்கல அந்த சமயத்தில் கூட நீங்கள் இது போல் யூஸ் பண்ணிக்கலாம். ரோஜா செடிக்கு ரொம்ப வேர்லலாம் எப்போவுமே எந்த எருவுமே போடக்கூடாது, மேல் பாகத்தில் தான் போடணும். இது போல் போட்டுட்டு நம்ம தண்ணி விடணும். பொதுவாக தேவை வந்து என்பிகேன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். காய்கறி வேஸ்ட்டு வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு கொடுத்தாலும் அதே சத்து தான் கிடைக்கும், என்பிகே தான் கிடைக்கும். நீங்கள் அதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காய்கறி வேஸ்ட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு 3 days ஒரு 5 பங்கு தண்ணியாக 8 பங்கு தண்ணியாக நீங்கள் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றலாம். அதெல்லாம் செய்ய முடியலன்னா இது போல் கிரானுவல்ஸ் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இது போல் கிரானுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் தண்ணி உடனே விடணும். தண்ணி ஊற்றலைன்னா செடி காஞ்சிடும். கரெக்டாக டெய்லி தண்ணி மேல் மண் ஈரம் பண்ணி வைக்கணும். எப்போவுமே சில்லுன்னு இருந்தால் தான் நல்லது இந்த எருவெல்லாம் போடுறப்ப. இந்த என்பிகே கிரானுவல்ஸ் வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் போட்டாலே போதும். இல்லை நான் காய்கறி வேஸ்ட் இதெல்லாம் கொடுக்க போகிறேன்னா நீங்கள் 2 months ஒன்ஸு போட்டுக்கலாம். ஏன்னா சரியாக ரோஜா செடி வரலன்னா இந்த மாதிரிலாம் சேர்த்துக்குங்க. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.